ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு டீ போட்டுட்டு நைட்டே இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். உளுந்துக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். காலையில் உளுந்துக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற விட்டுட்டு டீ போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே நான் தீபாவளி விலாக் போடும்போது நான் விலாக் கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு விலாகுக்கு என்கரேஜ் பண்ணதுக்கு. நான் இப்போ டீ போட்டுட்டு தோசைக்கு அரைக்கிறதுக்காக நான் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசி நல்லா ஊறி இருக்கும். ஸோ நம்ம அரிசியை இன்னொரு நான் நைட்டே களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருப்பேன். அப்புறம் மார்னிங்கும் திருப்பி களைஞ்சிட்டு நான் கிரைண்டரில் அரைக்க போட்டுட்டேன். இது அரைச்சி முடித்து நமக்கு எடுக்க போகிறது நம்ம உளுந்து அதுக்குள்ளே ஊறி ரெடி ஆகிருக்கும். நம்ம உளுந்து அதுக்கப்புறம் போட்டுடலாம். நான் இப்போ கிரைண்டர் அரைய போட்டுட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் சிக்கன் வாங்கிறதுக்காக கடைக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இது வீக்கெண்ட் விலாகு. நான் சிக்கன் வாங்கிறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு மீன் கடை இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ நாங்கள் சிக்கன் வாங்கிறதுக்காக சிக்கன் கடைக்கு போய்ட்டுருந்தோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அந்த கடை. ஸோ அங்கே போனோன்னே எப்போவுமே சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கடை இந்திரா மட்டன் ஸ்டால், சிக்கன் ஸ்டால் சொல்லிட்டு. இங்கே மட்டன் சிக்கன் மட்டும் இல்லாமல் முட்டை, காடை, அப்புறம் நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி, முயல், வான்கோழி, வாத்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இந்த ஷாப்பில். இது நாட்டு சேவல். அடுத்து கீழே இருக்கிறது வான்கோழி. கரெக்டாக இவங்க கடைக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. அங்கே வாத்து, முயல், அங்கேயும் ஒரு வான்கோழி இருந்தது. இது ஒரு வான்கோழி. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 வாத்து இருந்தது. அதுக்கு பக்கத்தில் உள்ள கூண்டில் முயல் இருந்தது. மேலே முயல்லாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. என் பையனுக்கெலாம் முயல் ரொம்ப பிடிக்கும். அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பான். ஸோ இந்த முயலை பார்க்குறதுக்காகவே நாங்கள் சிக்கன் கடைக்கு கிளம்பிட்டோன்னா ஃபஸ்ட்டால் எங்களுக்கு முன்னாடி கிளம்பி போய் வண்டியில் ஏறிட்டு நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இந்த வாரத்தில் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே நான் கிட்ட போனோடனே அது ரொம்ப பயந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அண்ணா அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க சொன்னாங்கன்னா சரி கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக வச்சு எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சு அதெல்லாம் பயந்துட்டு ஒன் சைடாக போய் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றோட ஒன்று மெர்ஜாகி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முயல் தான் செம்ம க்யூட்டாக அது வேலையை பார்த்துட்டே இருந்தது. அழகாக நம்ம கண்டுக்கவே இல்லை. யாரும் போய் பக்கத்தில் நின்னாலுமே அது கண்டுக்கவே இல்லை. அது பெசாட்டி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சிக்கன் கட் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே சிக்கன் மட்டும் இல்லாமல் பிராய்லர் முட்டை, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை எல்லா முட்டையுமே அவைலபிளாக கிடைக்கும். ஸோ சிக்கன்லாம் நம்ம போனதுக்கப்புறம் தான் இவங்க எனக்கு கட் பண்ணி இது பண்ணி தருவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல முன்னாடியே கட் பண்ணி நிறைய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் பிரியாணிக்கு அப்படி சொல்லியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பிரியாணியும் அப்புறம் போன்லெஸ்லாம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் சில்லி சிக்கனும் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள், இன்னொரு அண்ணா நாட்டுக்கோழி எடை வச்சு காமிச்சிட்ருக்காங்க இன்னொரு கஸ்டமருக்கு. ஸோ நாங்கள் சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாவு கிரைண்டரில் போட்டுட்டு தான் நான் போயிருந்தேன். தண்ணியெலாம் விட்டு கரெக்டாக தண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ நான் வரதுக்குள்ளே அரைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அரைய வேண்டியது இருந்தது.
அதுக்கப்புறம் நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அரையட்டும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு உளுந்து பாருங்கள் நல்லா ஊறிடும். நம்ம காலையில் தண்ணி ஊற்றினா போதும், எப்படியும் அரை மணி நேரம் இருந்தாலே போதுமா. ஸோ நான் வந்து உளுந்து காலையில் தண்ணி ஊற்றுவேன். உளுந்து வந்து ஊறிட்டு இருந்தது. இட்லி தோசை மாவு அரைஞ்சி ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெங்காயம், குடமிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பச்சை மிளகா வந்து தயிர் பச்சடிக்கு. நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டு நான் அரிசி மாவு ஃபுல்லாகவே வலித்து எடுத்துகிட்டு நான் திருப்பி உளுந்தை வந்து கிரைண்டரில் ஆட்ட போட்டுட்டேன். ஸோ நான் உளுந்தெல்லாம் போட்டுட்டு அதையும் தண்ணி தெளித்து கவர் போட்டு மூடி விட்டுட்டு நான் வந்து சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து சிக்கன் 65 பண்ணணும். ஸோ நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி முட்டையை வந்து நான் அதில் பாதி முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ சிக்கன் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக சேர்க்குற மாதிரி இருந்தால் போதும். ஸோ நம்ம நிறைய ஊற்றிட்டோன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்படின்றதுக்காக நான் இதை பாதி மட்டும் சேர்த்துட்டு இதோட இன்னொரு முட்டை ஆட் பண்ணி நான் வந்து ஆம்லேட்டாக போட்டுருவேன். ஸோ நான் வந்து நல்லா முட்டையை பீட் பண்ணிவிட்டு பாதி முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ சில்லி சிக்கன் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன், கேசரி பவுடர். ஸோ அதில் வந்து ஒரு ரெட் கலர் கேசரி பவுடர் கலர் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கல, நான் வந்து நார்மலான ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். லெமன் ஜூஸும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து ஊறி நம்ம சிக்கன் 65 பண்ணதுக்கப்புறமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பானையில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வித்தியாசமான முறையில் செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு நான் இண்டியா கேட் ரைஸ் வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் இண்டியா கேட் ரைஸ் வந்து 2 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக ஊற வச்சு வைக்க போகிறேன். இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, இது கொதிக்கிற வரைக்கும் இது ஊறுனா போதும். ரொம்ப ஊறுனுச்சுன்னா நமக்கு வந்து இதாகிடும், ஸோ உடஞ்சிரும். அப்படின்றதுக்காக நான் வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா சூடு ஏறினோன்னா இந்த அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கிறேன். ஒரு 80% சாதம் வெந்தோடனே நம்ம வந்து அதை வடிக்கிறதுக்கு எப்படி வைப்போமோ ஸ்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம அது மாதிரி வடிக்க வச்சிடலாம். நான் இப்போ பிரியாணிக்கான கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து ரைஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹைதராபாத் பிரியாணி மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு நம்ம கரம் மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், பல்லாரி பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதில் வந்து வதக்கி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல ஆனியனை வந்து வதக்கிட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டு
அதையும் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஆனியனோட சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து குழையணும். வெங்காயம் வந்து நல்லாவே கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறுற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். நம்ம இதுக்கு வந்து ப்ராப்பராக டைம் கொடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி எடுக்கும்போது பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ ஒரு கொத்து வந்து மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு புதினாவையும் ஆஞ்சு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி அது ஒன்றோட ஒன்று வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன். நல்ல எலும்பு உள்ள சிக்கனாக தான் வந்து நான் இதுக்கு எடுத்துகிட்டு பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து போனே இல்லாத குட்டி குட்டி சிக்கனாக எடுத்துகிட்டு சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காக மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நல்ல எலும்பு உள்ள சிக்கனாக போடும்போது பெருசாக இருக்கிற சிக்கனாக போடும்போது கொஞ்சம் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் எல்லாத்தையும் அதோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 பை 1 நம்ம மசாலாத்தூள் சேர்க்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து சாதத்துக்கும் அப்புறம் வந்து சிக்கனுக்கும் சேர்த்து நம்ம இதிலே காரம் சேர்த்துடணும். ஸோ மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேருங்க. அதிகமாக சேர்த்தா குழம்பு மாதிரி வாடை வந்துடும் அப்படின்றதுக்காக 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து பிரியாணி மசாலாஸ்ன்னு எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. வெறும் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் மட்டும்தான். நான் மல்லித்தூள் வந்து கம்மியாகவும் மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் லெமனும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தயிரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் வந்து தயிர் சேர்ப்பேன். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தயிர் அல்லது தேங்காய் பால் இது வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற நேரத்துக்குள்ளே நான் உளுந்தும் வலித்து மாவு கரைச்சி பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ சைட் பை சைடாக சமையலும் ஆகிட்டுருக்கு, தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த நேரத்தில் வந்து இங்கே தயிர் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நல்ல தேங்காவை வந்து திருவி பால் எடுத்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ரைஸை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம நிறைய போட்டு கிண்டணுன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ இந்தியா கேட் ரைஸ் தான் இது வந்து ரொம்பலாம் பெருசாக நீளமெல்லாம் வரல, ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இது வரும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரட்டி விட்டு லைட்டாக பரட்டி விட்டு நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு தட்டு போட்டு மூடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக சதன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தம் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே வரவிட்டு நல்லா ஸ்டீம் மட்டும் வெளியே போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் கூட ஸ்டீம் வெளியே போகாமல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூட் கிளம்பி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வாரத்துலேருந்து. ஸோ நான் வீக்கெண்ட் பேட்ச்க்காக இன்ஸ்டியூட் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டியூட். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் மை இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து 2 பேர் ஆரி ஸ்டூடெண்ட் இருக்காங்க வீக்கெண்ட் பேட்ச்க்கு. அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங், அந்த பக்கம் வந்து பார்ட்டிஷன் வச்சுருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் எல்லாமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு. இது வந்து என்னோடய சிஸ்டம் அண்டு இது வந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ். இந்த பென் ஸ்டாண்ட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு. ஜென்சின்னு ஒரு பொண்ணோட ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸோட பிக்கு. ஸோ இன்றைக்கி கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு
திருப்பி நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நல்ல ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நல்ல கோட்டாகி ஃப்ரிட்ஜிலே இருந்தது. ஸோ நான் சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து பேட்சாக பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுக்கப்புறம் தான் வந்து சில்லி சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலே எவ்வளோ நேரம் வந்து மேக்னேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் மேக்னேட் ஆகிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரொம்ப சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து சிக்கனை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிட்டு சைட் பையில் நான் வந்து சில்லி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆயில் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லைட்டாக கிறிஸ்பி ஆகிறதுக்கு நல்லா லைட்டாக வதக்கிட்டு அதோட க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து வதங்கினாலே போதும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ என் பையன் பாருங்கள் சிக்கனை வந்து நைஸாக வந்து ஆட்டி போட்டு போகிறான். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. இது எடுத்துகிட்டு என் முகத்தை வந்து வேகமாக பார்த்தா, ஸோ நான் கேமரா பண்ணுறேன் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை நான் பண்ணல அப்படி சொன்னோன்னே தூக்கிக்கிட்டு ஓடிட்டான். நான் இப்போ வந்து டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து சில்லி சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றுங்க. நிறைய ஊற்றுனா கசப்பு வந்துடும். ஸோ கொஞ்சம் வினிகர், இந்த 4ம் சேர்த்துட்டு ஒரு துளி உப்பு, இந்த வெங்காயமும் குடமிளகாவுக்காகவும் மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிடணும். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு கலக்கி இதில் ஊற்றி கொதிக்க விட்டுறணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோடு ஊற்றிடுறேன். ஸோ இது ஊற்றினோன்னே கொஞ்சம் பிளெண்ட் ஆகிட்டு அப்படியே டைட்டாகிட்டு ஒரு கிரேவி மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சில்லி சிக்கன் நம்ம வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சில்லி சிக்கன் வந்து ரெடி பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வந்து திருப்பி சில்லி சிக்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தினம் சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கோம். சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, சில்லி சிக்கன், அப்புறம் வந்து எக்கு ஆம்லேட்டு, வெங்காயம் தயிர் பச்சடி, ஸோ சிக்கன் 65. ஸோ சில்லி சிக்கன் வந்து நான் பாதி தான் பண்ணேன், மீதி பாதியை வந்து சிக்கன் 65க்கு பொரிச்சு வச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்ஸ்டியூட் க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ தான் இது. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.